இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 2-3 டேஸா ஏறுனா ரெயிலு இறங்குனா ஜெயிலு எடுத்தா பெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. எங்கடா இருந்து வருது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா, ஆக்சுவலா ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இதை சொல்லியிருக்கான். இப்போ ஏன் இது வைரலா வருது அப்படின்னா, அவன் இப்போ ஒரு தெஃப்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். சோ அதனால அவனோட ஃபேஸ பார்த்துட்டு முன்னாடி உள்ள வீடியோ வந்து இப்போ திருப்பி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விளையும் பயிர் வந்து முளையிலேயே தெரியும் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு தமிழ்ல. சோ ஆக்சுவலா அதாவது ஃபியூச்சர்ல உள்ளதை வந்து நம்ம இப்பவே பிரசன்ட்லயே கணிச்சிடலாம். ஆக்சுவலா முன்னாடி அந்த பையன் அந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி ஓவரா கெத்தா சீன் போடும் போதே அவனோட பேரண்ட்ஸ் வந்து கண்டிச்சு வளர்த்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு டீச்சருக்கு எதிராக இந்த மாதிரி ஓவரா கெத்தா தெனாவட்டா நீங்க என்ன பனிஷ் பண்றது ஆணு புண்ணுன்னு சொல்லிட்டு ஓவரா ரூல்ஸ் பேசி இந்த மாதிரி ஓவரா இது பண்ணிருக்கான். சோ பேரண்ட்ஸ் தான் இதை வந்து கண்டிச்சு வளர்த்துருக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் வந்து ஒரு டீச்சர் கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு தெரிஞ்சு அப்பவே அவனை வார்ன் பண்ணிருக்கணும். சோ டீச்சர் கிட்ட அடங்காதவன் சமுதாயத்துக்கு கண்டிப்பா அடங்க மாட்டான். சோ எப்ப ஒரு டீச்சரை ஒரு குருவை ஆசிரியரை எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானோ அவன் வந்து சமுதாயத்தையும் எதிர்த்து பேச ஆரம்பிப்பான். அதுவும் நல்ல வழியில இல்ல, தீய வழியில. நல்ல வழியில சமுதாயத்துக்கு கருத்துக்களை அநீதிகளை தட்டி கேட்டா பரவாயில்ல, தேவையில்லாம கெத்து காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி திருட்டு வேலையில இது ஈடுபட்டுட்டு இந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்கு வந்து இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்குங்க. சோ அதனால உங்க பிள்ளைங்களை வந்து நல்லபடியா வளருங்க. தேவையில்லாம டீச்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டோ இல்ல தேவையில்லாம கெத்து காட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அவங்களை வந்து அடிச்சு கண்டிச்சு திருத்த பாருங்க. சோ இல்லைன்னா இப்படிதான் தேவையில்லாம இன்னைக்கு வந்து டீச்சர்ஸை மதிக்க மாட்டான், நாளைக்கு வந்து நம்மளோட சமுதாயத்தை மதிக்க மாட்டான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான், அப்புறம் காவலர்களை மதிக்க மாட்டான். அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத சமூக பிரச்சனைகள் வருங்க. அதனால ஃபர்ஸ்டே அந்த பிள்ளைங்களை வந்து நீங்க வார்ன் பண்ணி கரெக்டா வளருங்க. பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம கையில தான் சமுதாயத்தோட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. சோ அதனால நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நிறைய வீடியோஸ், நிறைய ஷார்ட்ஸ், அது மட்டும் இல்ல நம்மளோட சொசைட்டில நிறைய நடந்துட்டு வர சோசியல் ஈவல்ஸ் அதெல்லாம் பத்தி போட்டிருக்கோம். யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கோ அதை போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.